தொகைநிலை தொடர்கள். சொற்றொடர். சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் எனப்படும். எடுத்துக்காட்டு: நீர் பருகினான், வெண்சங்கு ஊதினான். தொகைநிலை தொடர். பெயர்ச்சொல்லோடு வினைச்சொல்லும் பெயர்ச்சொல்லும் சிகிரும் தொடரின் இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை, பண்பு முதலியவற்றின் உருபுகளோ தொக்கி அதாவது மறைந்து இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல் நிற்குமானால் அதனை தொகைநிலை தொடர் என்று கூறுவர். எடுத்துக்காட்டு: கரும்பு தின்றான். தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். அவை வேற்றுமைத் தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழித்தொகை என்பன. ஃபர்ஸ்ட் வேற்றுமைத் தொகை. எடுத்துக்காட்டு: மதுரை சென்றார். இதில் மதுரைக்கு சென்றார். கூங்கிற வேற்றுமை உருபு மறைந்து வந்துள்ளது. மறைந்து நம்மளுக்கு பொருளை உணர்த்துகிறது. ஒரு தொடரில் வேற்றுமை உருபுகள் அதாவது ஐ, ஆன், கு, இன், அது, கண் ஆகியவற்றுள் ஒன்று மறைந்து வந்து பொருள் உணர்த்துவது வேற்றுமைத் தொகை எனப்படும். வேற்றுமைத் தொகையிலேயே சப்ஹெட்டிங் உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. தேர்ப்பாகன். இதில் தேரை ஓட்டும் பாகன் என பொருள் கொள்ள வேண்டும். அப்போ தேரை ஐ அப்படிங்கிற வேற்றுமை உருபும் ஓட்டும் அப்படிங்கிற அதோட பொருளும் மறைந்து வந்துள்ளது. எனவே இதை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. ஐ என்பது இரண்டாம் வேற்றுமை உருபு. எனவே இது தேரை ஓட்டும் பாகன் என்பதை இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை என்று கூறலாம். இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உருபும் அதன் பொருளை விளக்கும் பயனும் சேர்ந்து மறைந்து வருவது உருபும் பயனும் உடன்தொக்க தொகை எனப்படும். இதுவும் வேற்றுமைத் தொகையே ஆகும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தலாம். தமிழ் தொண்டு. இது தமிழுக்கு செய்யும் தொண்டு அப்படின்னு பொருள் கொள்ள வேண்டும். கு அப்படிங்கிறது நான்காம் வேற்றுமை உருபு. அதனால நான்காம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. ரெண்டாவதா வினைத்தொகை பார்க்கலாம். வினைத்தொகை அப்படின்னா காலம் காட்டும் இடைநிலையும் பெயரெச்ச விகுதியும் மறைந்து நிற்க வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை போல் நடப்பது வினைத்தொகை எனப்படும். காலம் கடந்த பெயரெச்சமே வினைத்தொகையாகும். எடுத்துக்காட்டு: வீசு தென்றல், கொள் களிறு. அதாவது வீசு தென்றலை வீசும் தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசிய தென்றல் அப்படிங்கிற முக்காலத்தையும் உணர்த்துகிறது. மறைந்து நின்று உணர்த்துகின்றது. அதனால் இது வினைத்தொகை எனப்படுகிறது. அதே மாதிரி கொள்களிறு, கொல்லும் களிறு, கொல்கின்ற களிறு, கொன்ற களிறு என்று பொருளானது மறைந்து வந்துள்ளது. எனவே வினைப்பகுதியும் அடுத்து பெயர் சொல்லும் அமைந்த சொற்றொடரில் வினைத்தொகை அமையும். பண்புத்தொகை. நிறம், வடிவம், சுவை, அளவு முதலானவற்றை உணர்த்தும் பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய ஆன என்ன பண்பு உருபுகளும் மறைந்து வருவது பண்புத்தொகை எனப்படும். செங்காந்தள். எடுத்துக்காட்டுக்கு செங்காந்தள். இது செம்மை ஆகிய காந்தள் என பிரித்து பொருள் கொள்ள வேண்டும். எனவே பண்பு உருபானது மறைந்து வந்துள்ளதால் இது பண்புத்தொகை. வட்ட தொட்டி, வட்டமான தொட்டி. இன்மொழி, இனிமையான மொழி. இருபெயரட்டு பண்புத்தொகை. பண்புத்தொகையிலேயே ஒரு சப்ஹெட்டிங் இருபெயரட்டு பண்புத்தொகை. சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உருபு தொக்கி வருவது இருபெயரட்டு பண்புத்தொகையாகும். எடுத்துக்காட்டு: மார்கழி திங்கள், சாறை பாம்பு. இதில் திங்கள், பாம்பு ஆகிய பொது பெயர்களுக்கு முன் மார்கழி, சாறை என்னும் சிறப்பு பெயர்கள் வந்து மார்கழி ஆகிய திங்கள் என்றும் சாறை ஆகிய பாம்பு என்றும் இரு பெயரொட்டாக வந்துள்ளன. அதாவது மார்கழி
அப்படிங்கிறது சிறப்பு பெயர், திங்கள் அப்படிங்கிறது பொது பெயர். இல்லைன்னா மார்கழி ஆகிய திங்கள் என வந்துள்ளது. இது இருபெயரொட்டு பண்பு தொகை. உவமை தொகை. உவமை தொகைனா உவம உருபு மறைந்து வந்ததுன்னா அது உவமை தொகை எனப்படும். அதாவது உவமைக்கும் பொருளுக்கும் இடையில் உவம உருபு மறைந்து வருவது உவமை தொகை எனப்படும். எடுத்துக்காட்டு மலர் கை. இது மலர் போன்ற கை. போன்ற என்ன உவம உருபு மறைந்து உள்ளதால் இது உவமை தொகை. நெக்ஸ்ட்டு உம்மை தொகை. இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது உம்மை தொகையாகும். உம்மை தொகை எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் என்னும் 4 அளவு பெயர்களை தொடர்ந்து வரும். அண்ணன், தம்பி, தாய், சேய். அண்ணனும் தம்பியும் தாயும் சேயும் அப்படிங்கிற சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் அப்படிங்கிற இடைச்சொல் மறைந்து வந்திருக்கு. அதனால் இது உம்மை தொகை. நெக்ஸ்ட்டு அன்மொழி தொகை. இது 6வது அன்மொழி தொகை. வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை ஆகிய தொலைநிலை தொடர்களில் உருபுகளும் அவை அல்லாத வேறு சொற்களும் மறைந்து நின்று பொருள் தருவது அன்மொழி தொகை எனப்படும். சிவப்பு சட்டை பேசினார் அப்படின்னு சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார். இது நம்ம மேலே சொன்ன எந்த ஒரு உருபொடியும் வராமல் வந்திருக்கு. அதனால இது அன்மொழி தொகை. முறுக்கு மீசை வந்தார் அப்படின்னா முறுக்கு மீசை உடையவர் வந்தார்.